125 நாள் வேலை திட்டம் தொடர்பாக இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜபர்சன். ஜபர்சன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பகிரலாம். தமிழக முதலமைச்சர் தனது எக்ஸ்தல பக்கத்துல பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். முழு பூசணிக்காயை பறைக்கும் முட்டுகளையாவது தவிர்க்கலாம் என்ற தலைப்பில் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க கூட துணிவில்லாமல் மீண்டும் பொய்களை கட்டவிழ்த்து எதிர்க்கட்சி தலைவர் விட்டு வருவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆண்டுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு என்பது சட்டமாக இருந்த போதே அதை நிறைவேற்றாமல் சம்பளமும் வழங்காமல் அலக்களித்ததாக பாஜக அரசு மீது விமர்சனங்களை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். இப்போது 1008 நிபந்தனைகளை நிறைவேற்றும் புதிய திட்டத்தில் 125 நாள் வேலை என்பது தரப்போகிறோம் என்று சொல்வது எப்படி சாத்தியம் என்றும் முதலமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஒரு நாள் வேலைக்கு கூட இனி மத்திய அரசு உத்தரவாதம் கொடுக்காமல் கடமையை கை கழுவி உள்ளதாகவும் முதலமைச்சர் அந்த ட்விட்டர் அந்த எக்ஸ் பக்கத்துல அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் மீது 40% நிதி, மாநில அரசுகளின் மீது 40% நிதி சுமையை ஏற்றும் ஏகதேசிய காரணமாக கைவிடவில்லையே என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். டெல்லியை எதிர்த்து கேள்வி கேட்க துணிவில்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும் நிலையில இதுபோன்று மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு அவர் குரல் கொடுப்பார் என்றும் அவர் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முட்டுக் கொடுப்பதாகவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.